சட்டத்தில் ஜட்ஜஸ் மேலே டைரெக்டாக கேஸ் போடுறதுக்கு இடம் இல்லைன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆகவே இதில் என்ன நடந்ததுன்றதே முதல்ல நமக்கு இப்போ தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வாட் ஹேப்பன். அதுவே நமக்கு இன்றைக்கி தெரியல. அதுவே தெரியாதப்போ என்ன பேச முடியுன்றது தான் கொஸ்டின். இப்போ ஓகே, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்றதால தான் நீ அவனை சஸ்பெண்ட் பண்ணுற, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற. இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். அவர் நிரபராதினா அவர் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது முன்னாலே யோசிச்சதுன்றாரு சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் சொல்லுது. முன்னாலே நீங்கள் யோசிச்சிங்கனாலும் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த உத்தரவு வந்தனா இதோட தான் அதை பொருத்தி பார்க்க முடியும். நிச்சயமாக. அப்போ நீங்கள் இமீடியட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரை டெல்லி ஹைகோர்ட்லேயே கண்டினியூ ஆகட்டும். ஆனால் எந்த கேஸும் அவருக்கு போகக்கூடாது. ஹோல்டு பண்ணாமல் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஐசோலேட் பண்ணுங்க அவரை. டெல்லி ஹைகோர்ட்லேயே ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும். பட் நோ கேசஸ் வில் பி அசைன் டு ஹிம். எதுக்கு நீங்கள் அலகாபாடுக்கு மாற்றுறீங்க? கேட்டால் அது முன்னாலே எடுத்த முடிவை இப்போ நிறுத்து. அவன் கரெக்டாக கேட்குறான். அலகாபாடு இதுதான் டஸ்ட்பின் ஆடாதுன்றான், குப்பை தொட்டி ஆகுதுன்றான். இல்லை, அலகாபாத்தோட தீர்ப்புகள் பல இடங்களில் பல விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அது வேற இருந்தாலும் அவங்க அது வேற. இப்போ என்ன இது உண்மை என்னன்னே தெரியலையா? சரி, 3 ஜட்ஜஸோட கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் மக்கள் மத்தியில் வைப்பீங்களா, இல்லை நீங்களே உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்களா? இன்னைக்கு சாமானிய மனிதனோட கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் டெல்லி ஹைகோர்ட்டில் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்க ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டில் இப்படி கட்டுக்கட்டாக 35-40 கோடி ரூபாய் பணம் பிடிபடுது, எரிஞ்ச நிலையில் கிடைக்குதுன்னா இமீடியட்டாக மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்குது. 3 ஜட்ஜஸோட ரிப்போர்ட் எப்போ வரும்? வந்ததுன்னா அதை பப்ளிக் பண்ணுவீங்களா? சரி, அதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஜட்ஜஸில் எவ்வளோ பேர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டட் ஒரே எதுவுமே தெரியாது. ஏற்கனவே 2018 ஒரு மோசடி வழக்கில் சிபிஐ போட்ட குற்றப்பத்திரிகையில் சிபிஐ போட்ட எஃப்ஐஆரில் ஒரு 10வது ஆளாக இருக்கார். ஓகே, இதுதான் அவரோட ஜாதகம். 7 ஆண்டுகளுக்கு முன்பு சிபிஐ தாக்கல் செய்த ஒரு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் எஃப்ஐஆரில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் பெயரிடப்பட்டவர்களில் 10வது ஆளாக இந்த ஜட்ஜு இருக்கார். அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் என்ன பெரிய சிக்கல்னா, இது அத்தனையுமே இப்போ 3 ஜட்ஜ் என்கொயரி பேனலில் எஸ் அது உண்மை கண்டறியும் குழுன்றாங்க. எப்படி ஒரு இருதலை பற்றி எப்படி ஒரு இருவேறு நிலைப்பாடுகள் பாருங்கள். அந்த கமிட்டிக்கு பேரே என்கொயரி கமிட்டி இல்லையா, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமா. ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னா உண்மை அறியும் குழு, ரொம்ப கண்ணியமாக